Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Srisha's Fashion Trends. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ராக் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃப்ராக் வந்து ஒரு பாடி பார்ட் வந்து ரொம்ப பிளெயினான ரா சில்க் மெட்டீரியல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஒர்க்கில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஜுவல் நெக் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் இதில் நான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த ஒர்க் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஒர்க்குக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஜுவல் நெக் டிசைன் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். இந்த நெக் டிசைன் எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைனுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஸ்டிக்கர் ஷீட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ பாருங்கள், ஒயிட் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இஃப் சப்போஸ் ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து மாறிக்கு திருப்பணும்னா அதுக்காக இந்த ட்வீசர்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒர்க் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போர்டை வந்து இந்த ட்ரேயில் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன்ஸ் நம்ம நிறைய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டோன்ஸை வந்து ஃபுல்லாக இந்த டிசைனில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுட்டு டிசைனோட டாப் ஒரு எண்டுலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்டோன்ஸை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்டோனை வந்து டிசைன் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரே இடத்துல நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு தேய்க்கிற பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து திரும்பி இருக்காது. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஹோலில் வந்து செட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு இடமா நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு இப்படி தேய்ச்சி கொடுத்துக்கணும். ஸோ ரொம்பவே இது வந்து நெக் டிசைன் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு சில ஸ்டோன்ஸ் வந்து திரும்பி இருக்கும். உங்களுக்கு பிளாக் கலராக தெரியுது பார்த்திங்களா, அப்சைட் டவுன் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம் ட்வீசர்ஸ் வச்சு. இப்போ நம்ம சேஃபாக வந்து போர்ட் ஷேக் ஆகாமல் ட்ரேலேருந்து எடுத்து வெளியே ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ட்வீசர்ஸோட ஒரு எண்டை வச்சு நம்ம ஜஸ்ட் இப்படி டச் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் எடுக்கணுன்னா இப்படி எடுத்தால் கூட வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டச் பண்ணாலே வந்து திரும்பிக்கும். ஸோ அப்படி ஆகாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த ட்வீசர்ஸ் வச்சு ஸ்டோனை பிக் பண்ணிவிட்டு நம்ம அதே இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ட்வீசர்ஸோட யூஸ். இது ஓகே. பட் ரொம்ப பெரிய பெரிய ப்ளவுஸ் டிசைன்லாம் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொருள் வந்து வேணும். ஜஸ்ட்டு திருப்பம் இல்லை. ஸோ இதையும் நம்ம வந்து ட்வீசர்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே இங்கே ப்ராப்பராக போர்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஷீட் வரணும். இது வந்து கொஞ்சம் சின்ன டிசைன் தான். ஸோ ஸ்டிக்கர் ஷீட் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டை ஒயிட் ஷீட்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக இதோட ஹைட்டில் வந்து வச்சு பாருங்கள். இந்த ஹைட்டும் இந்த ஸ்டிக்கர் ஷீட்டோட லென்த் பிரெத் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஷேக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொண்டு வந்து அந்த டிசைன் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கார்னர்லேருந்து நம்ம இந்த டிசைன் எடுக்கணும். நான் ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்டிக்கர் ஷீட் வெளியே இருக்குது, அதனால் நான் ஃப்ரண்ட்லேருந்து வந்து எடுக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோவாகவே வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து நம்ம டிசைனில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கர் ஷீட்டை ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ராக், என்னோடய டாட்டருக்காக ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் லைன் மட்டும் நான் நார்மல் ரவுண்ட் நெக் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எந்த 3 சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி போடுறோம். இது வந்து ஒரு ரா சில்க். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தான் நம்ம இது வந்து பிளெயினாக இருக்குது இந்த ஃபேப்ரிக். ஸோ இங்கே தான் நம்ம வந்து நெக் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து இந்த டிசைன் எடுத்துட்டு கரெக்டாக இந்த நெக்கு கிட்ட இந்த மாதிரி நெக்கு கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு
நல்லா இந்த மாதிரி ஒட்டி கொடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக் டிசைனை ப்ராப்பராக இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காட்டன் கிளாத், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரா சில்க் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஹீட் ப்ரெஸ் எங்கே டிசைனோ அந்த இடத்துல நம்ம ஹீட் ப்ரெஸ் கொடுக்குறோம். நீங்கள் எந்த காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறதா எப்போவுமே வந்து பெஸ்ட்டு. நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து பேப்பர் வழியாக சீக்கிரமாக பாஸ் ஆகாது, சரிங்களா? ஸோ ரொம்ப டைம் ஆகும். இதே நீங்கள் வந்து ஒரு கிளாத்தே வந்து போடுறப்ப கிளாத்தில் வந்து அந்த ஹீட் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கிளாத் வச்சு தான் இந்த டிசைன் நம்ம வந்து கிளாத் மேலே வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து ஹீட் ப்ரெஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு 15 செகண்ட்ஸ் மாதிரி வந்து வச்சுட்டு இது என்ன பண்ணிக்கணும்னா அயன் பாக்ஸை வந்து தனியாக வச்சுடுங்க. கிளாத்தையும் வந்து இப்படி எடுத்துடுங்க. கிளாத்தையும் எடுத்துட்டு இந்த அயன் பாக்ஸ் வந்து பிளெயினாகவே வந்து ஃபுல்லாக வந்து வைங்க. இந்த டிசைனில் வந்து பிளெயினாக இப்படி ஃபுல்லாக வந்து வைங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து இப்போ ஷீட் சுருங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ஹீட் நல்லாவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஹீட்டை வந்து கம்மியாக வச்சுட்டு இப்போ இதோட லைனிங் கிளாத் வந்து நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணல. ஸோ நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து தனியாக விட்டுட்டு நம்ம இப்போ அயன் பாக்ஸில் ஹீட் கொடுக்குறப்ப சீக்கிரமாக ஸ்டிக் ஆகிடும். ஏன்னா அடியில் வந்து கிளாத் இல்லை, இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக் தான். ஸோ அதனால் இப்போ வந்து நல்லா ஹீட் கொடுங்க. ஹீட் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இந்த ஃப்ராக் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு லைனிங் ப்ளவுஸ் எதனா ஒன்று ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் இதே மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். லைனிங்கை வந்து நெக் லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைனிங் தனியாக எடுத்துகிட்டு இந்த ஒர்க் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மோரோவர் இஃப் சப்போஸ் க்ளூ வந்து ஸ்டோன்ஸில் அதிகமாக இருக்குன்னா வந்துட்டு நீங்கள் லைனிங் வச்சு தைக்கிறப்ப லைனிங்கில் வந்து இம்ப்ரெஷன் விழுகாது. சப்போஸ் நம்ம ரெடிமேட் ஸ்டிச் ப்ளவுஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக தான் வந்து இருக்கும், அதிகமாக இருக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைனிங்கில் வந்து இம்ப்ரெஷனே விழுகாது. ஸோ ஒர்க் வந்து உங்களுக்கு முடியறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக். எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரிங்க் தெரியுது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஹீட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்லோவாக வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு அந்த டிசைன் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு எண்டுலேருந்து நம்ம எடுக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக எடுங்க, ஏன்னா இது ரெண்டு சைடுமே டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ ஓகே, சூப்பர். என்னோட டிசைன் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எதுவுமே ஸ்டிக்கர் ஷீட்டில் இல்லாமல் இப்போ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் மறுபடியும் நல்லா இந்த அயன் பாக்ஸ் வந்து மறுபடியும் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஹீட் ப்ரெஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிளெயின் ஸ்டோன்ஸ் மேலேயே வந்து நல்லா இந்த ஹீட் ப்ரெஸ் வந்து கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணோன்னா நம்ம ஜஸ்ட் இப்படி ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். திருப்பிட்டு இந்த டிசைன் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த டிசைன் மேலே ரிவர்ஸ் அயனிங் கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தின்னான கிளாத், அதனால் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ரிவர்ஸ் அயனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எத்தனை வாஷ் பண்ணாலுமே இந்த ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், போகவே போகாது. அண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம எல்லா டுட்டோரியல்ஸுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து போட்டுட்ருக்குறோம். நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கனாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போர்ட் மாடல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் நெயில்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி கீறி விடுறேன் பாருங்களேன். ஸ்ட்ராங்காக தான் கீறேன், எனக்கு ஒரு ஸ்டோன்ஸ் கூட வந்து விழுகலை. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஹீட் ப்ரெஸ் வந்து கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஸ்டோன்ஸ் வந்து
அயனிங் ஸ்டோன். ஸோ கண்டிப்பாக மெல்ட் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெட்டீரியல்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் மட்டும் இல்லை, இந்த ஃப்ராக்கு எந்த டிசைன் வேணாலும் நம்ம க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நாமளே க்ரியேட் பண்ணுறப்ப இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.